இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களே, ஒரே நல்ல கண்டதை புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் தான் சொன்னேன் கடைசி மட்டுமா இருக்க மாட்டேன். சரி பாட்டி கவலைப்படாதீங்க. 15,000 பணம் இருக்கு, அதை வச்சுங்க. அவங்க உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்களே, அவங்க 100 ஆண்டு வாழணும். 100 ஆண்டு வாழ்த்து விட்டுட்டேன். நிறைய நல்லபடியா வாழ்த்துனீங்க. அது உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டு உங்களுக்கு சரி அழுவாதீங்க. என் புள்ள பெரியதாயா, நீங்க என் புள்ளதாயா, என் புள்ளடாது வேண்டாம். களைச்சி வந்தோன்னா தண்ணி குடி மாமா, எனக்கு அழுவாதீங்க, சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். மூளை இப்படி குழம்பிருக்குங்கிறாங்க, கிட்னி குழம்புங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ண பார்ப்போம். அழுவாதீங்க. இந்த மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பண்ணுறாங்களாம்ல, அது பணம் வேணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் பாட்டி, நீங்கள் தைரியமாக இருங்க. அதை நீங்கள் சாரிச்சு பாருங்க சாமி. சரி பாட்டி, நான் விசாரிக்கிறேன். அது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிறாங்களா அந்த டாக்டரு, மூளைக்கு தான் பார்ப்பாங்க. இப்போ உங்கள் ஊருக்கு போனால் சொந்தக்காரவங்க இதெல்லாம் அவன் என்ன கொடுப்பான்னு உயிர் அளவில் கொண்டுக்கிட்டு வந்துட்டாளா அப்படி சொந்தக்காரங்கன்னா அவ்வளோதான். சொந்தக்காரவங்க திருப்பிலேருந்து எங்கள் தம்பி பிள்ளை வந்து ரத்தம் கொடுத்துட்டு போனேன். செல்லுக்கு அங்கனே வாங்கி இந்த செல்லு வாங்கி கொடுப்போம். அதான் அவனாலே முடியாத வந்து சின்ன பிள்ளை அது உங்களுக்கு கஷ்டப்படுது.